நம்ம இந்த உலகத்திற்கு கேர் உள்ளவர்களாக இருக்கணும், இந்த உலகத்தை க்யூர் பண்ணுற இடத்துல இருக்கணும், இந்த உலகத்தில் கம்பேஷன் பண்ணுற இடத்துல இருக்கணும். நியாயசாஸ்திரி என்ன கேள்வி கேட்டாப்புல, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ அவரை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்கு? விஷயத்தை கரெக்டாக சொல்கிறாப்புல. இந்த 10 கட்டளையை சுருக்கி 2 கட்டளையா இருக்குல்ல, அதை கரெக்டாக சொல்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு ஆத்துமோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அது மாத்திரம் இல்ல, பிறனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனையும் நேசிப்பாயாக. எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த வசனம்? தெரிஞ்சு அப்படியே இருக்கக்கூடாது. பிறனையும் நான் என்னை போல நேசிக்கிறேன்னு சொன்னா, இது 3ஐயும் நான் செய்வேன். நான் மனதுருகுவேன். நம்ம யாரை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் அதை வெளிப்படுத்தணும். அவர் இந்த உலகத்துல எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவிலும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். திரளான ஜனங்களை பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவர் கண்களில் என்ன நடக்கு தெரியுமா? அவர் மனதுருகுகிறார். இத்தனை பேர் மெய்ப்பன் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, இத்தனை பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்களா, இத்தனை பேர் தாகமுள்ளவர்களா இருக்கிறாங்களா, இத்தனை பேர் பசியுள்ளவர்களா இருக்கிறாங்களா, இத்தனை பேர் அடிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா, இத்தனை பேர் காயப்பட்டவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த தேவனை வணங்கி கொண்டிருக்கிற நானும் நீங்களும், ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் அதையே தான் செய்யணும். எதை செய்யணும்? என் பிறனை என்னை நேசிப்பது போல நான் நேசிக்கணும். சொல்லுவோம், go and do likewise. நீயும் போய் அந்தபடியே செய்யுங்க. நீங்களும் போய் அந்தபடியே செய்யுங்க. எந்த படி? அந்த சமாரியன் செய்தது போல. ஒரு ஸ்டெப் மேல போறாப்ல சமாரியன், ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாப்ல சமாரியன். ஏதோ சரி தூக்கிட்டு நிற்க வச்சுட்டு போகல. அங்கேயே கொஞ்சம் காயம் கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் எங்கன்னா போய் கொஞ்சம் சரியான இடத்துல விட்டுட்டு சரி பண்ணிட்டு போகல. ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாரு. சொல்லிக்கலாமா, நான் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போகணும், உதவி செய்யறதுல இன்னொரு லெவல் மேல போகணும். வசனம் அப்படி சொல்லுகிறது பாருங்க. கெட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய், எங்கங்க? சத்திரத்துல கொண்டு போய் அதை எங்கப்பா போட்டிருக்கு? சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும் போது, கூடவே இருந்திருக்கிறாப்புல ஒரு நாள் முழுக்க, தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வந்து அதை உனக்கு தருவேன். எவ்வளவு பெரிய விஷயம்! லெவலுக்கு மீறி ஒன்று பண்றாரு. ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. உன்னை ஒருத்தன் 1 மைல் தூரம் போக சொன்னா நீங்க எத்தனை மைல் தூரம் போனோம்? உங்களை ஒருத்தர் ஒரு கண்ணத்துல அடைஞ்சா காட்டுவீங்களா? நான் காட்ட மாட்டேன்ப்பா. காட்டதான் சொல்றாரு ஆண்டவர். என்ன அர்த்தத்துல சொல்றாரு? 1 மைல் தூரம் போ. அந்த காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல அடிமைகளை என்ன சொல்லுவாங்க? பணம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. வாப்பா, எங்க இந்த மூட்டையை சுமந்துட்டு போ, எனக்கு அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வா. அவனுக்கு பணம் கிடையாலாம் கிடையாது, சொல்றத செய்யணும். கூட்டிட்டு போவாங்க. அப்போ 1 மைல் தூரம் போகணும். அப்போ சரி போதும்பா 1 மைல் தூரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. தூக்கிட்டு வர சொன்னவங்க. இவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் சொன்னதை செய்யணும். என்ன செய்யணும்? இல்லை நான் இன்னும் கொஞ்சம் தூரம் வரேன், அவங்க கூட இன்னொரு மைல் வரேன். என்னப்பா இவன் 1 மைல் நேரம் தூக்கிட்டு வர்றதே பெரிய விஷயம், நான் எந்த பணமும் கொடுக்கறதில்ல இவனுக்கு, இவன் இன்னொரு மைல் தூரம் வரானே, அப்போ ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. யாருன்னு கண்டுபிடி. அவனை யாருப்பா நீ? நான் இயேசுனுடைய பிள்ளை. அல்லேலூயா, நான் தேவனுடைய பிள்ளை. 1 மைல் தூரம் சுமக்க சொன்ன 2 மைல் தூரம் வித்தியாசத்தை காண்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு படி மேல போனோம். ஒரு கண்ணத்தை காண்பிச்சா 2 கண்ணத்தை காண்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சிருங்க. அப்படியா? அப்படி ஆண்டவர் கத்து கொடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்கணும்.
எவ்வளோ பெரிய விஷயங்க. ஆண்டவருடைய டீச்சிங்லாம் எவ்வளோ அழகு பாருங்க. எவ்வளோ அழகு. இந்த உலகத்தில் ஆண்டவரை ஞானியாக ஏற்றுக்கிட்டாங்க, நல்லவராக ஏற்றுக்கிட்டாங்க நிறைய பேர். ஆனால் தேவனாக ஏற்றுக்கொள்ளலை. நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம். அதை பின்பற்றி நாம் நடக்கணும். சொல்லமா கேர், கியூர், கம்பேஷன். சொல்லமா கேர், கியூர், கம்பேஷன். சொல்லமா கேர், கியூர், கம்பேஷன். இது மூணையும் மறந்துடாதீங்க. கேர், கியூர் அண்ட் கம்பேஷன். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம்.